விஜயை விட தோனிக்கு தான் சார் அதிகமாக விசில் பறக்குது சார். இது விஜய் படமா தோனி படமா சார்? ஏங்க ஒரு ப்ரொடியூசர் நம்பி 400 கோடி போட்டிருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 10-20 கோடியாவது ஜாஸ்தி எடுக்க வேணாமா? வாலில அஜித் ஒரே லுக்கில் இருந்தாலும் 2 கேரக்டருக்கும் வித்தியாசமாக நடிச்சிருப்பார். உங்கள் படத்தில் 2 லுக்கில் விஜய் இருந்தாலும் ஒரே மாடுலேஷன் ஒரே ஆக்ஷன். எதுக்கு சார் இந்த டபுள் ஆக்ட்? ஹாய், ஐ ஆம் பப்ளிக், மிஸ்டர் பப்ளிக். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி நடித்து கோட் படம் வெளியே வந்திருக்கு. தளபதி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்தில் அரசியல் எதுவும் இல்லை. ஆனால் நிறைய கேள்வி இருக்கு. இயக்குனர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிடுவோமா? வணக்கம் சார். என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், துக்கடா கேரக்டர் எல்லாம் எப்போ வேணா பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய நடிகர்கள், உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் ஷூட் பண்ணுறதுக்கு வசதிகள், இப்படி பல வாய்ப்புகள் இருந்தும் புதுசாக ஒரு கதையே பண்ணலையே சார். அந்த காலத்து படங்களில் டபுள் ஆக்ஷனில் இருந்து சுட்டு அப்படியே உல்ட்டா பண்ணி படத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே, ஏன் சார்? ஏன் சார் ஓப்பனாக சொல்ல வேண்டியதுதானே? குடியிருந்த கோயில், நீர் நிற்போம், அந்த மாதிரி படம்னு சொல்லிட்டு. ஏன் சார் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறோம்? நல்ல கதை இருந்தால் நம்ம அதை வச்சு எடுக்க மாட்டோமா? சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. அதுக்காக நீங்கள் செஞ்ச இன்னொரு காரியத்தை மன்னிக்கவும் முடியாது சார். ஜெயிலர் படம் வந்து 1 வருஷம் கூட ஆகலை சார். அதுக்குள்ள அதில் இருக்க கிளைமேக்ஸை தூக்கி சொருவிட்டு அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறீங்க. இது நியாயமா சார்? சார் தளபதி எப்பவுமோ சூப்பர் ஸ்டார் பண்ணுறது தான் பண்ணுவார். பொலிட்டிக்கலில் அவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் பேசுவார். அதே மாதிரி அவர் படங்களில் உள்ள கதை சீன்ஸு அதே வந்து அவர் பண்ணுவார், அதே மேனரிசம் பண்ணுவார். ஸோ அதனால் ஜெயிலர் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. சரின்னு அதில் இருக்க ஒரு நாட்டை தூக்கி அப்படியே சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு, படம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான் சார். விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவோட ஓப்பனிங்க மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க, அந்த ஷாட்டை எப்படி கொண்டாடுவாங்க? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கை கால் பேக் ஷாட்டு அப்படின்னு காமிச்ச பில்டப்பை பார்த்துட்டு விஜயை நினச்சி அவன் ஒட்டுமொத்த தியேட்டருமே கையில் இருக்க பால் பேப்பரு எல்லாத்தையும் தூக்கி பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் அது விஜய் இல்லைன்னு தெரிஞ்சுது சார். அதுக்கப்புறமா விஜய் வருவாருன்னு பார்த்தா கேப்டனை காட்டுறீங்க. உண்மையிலேயே விஜய் வரும்போது ரசிகர்கள் கையில் பேப்பர் இல்லை, பாலம் இல்லை, பாவம் நொந்து நூலாயிட்டாங்க சார். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? இப்போ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களில் உள்ள ஹிட்டான டைலாக்ஸு, ஹிட்டான ஒரு சில விஷயங்களை வந்து மக்களுக்கு திரும்ப காமிச்சு அவங்களை வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி தான் அந்த படத்தை ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பாபா படத்தில் வந்து ஓப்பனிங்கில் சூப்பர் ஸ்டார் வரான்னு சொல்லும் போது நடுவில் கவுண்டமணியோட இன்ட்ரோடக்ஷனை காமிப்பாங்க இதே மாதிரி. ஸோ அதே தான் தூக்கி இங்கே வந்து அஜ்மலுக்காக வச்சேன். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்தை வச்சுட்டு 3ஆவதா தளபதியை வந்து காமிச்சேன். சார் டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன். தசாவதாரத்தில் கமல் 10 கேரக்டர் பண்ணியிருப்பார் சார். வாலில அஜித் ஒரே லுக்கில் இருந்தாலும் 2 கேரக்டருக்கும் வித்தியாசமாக நடிச்சிருப்பார். உங்கள் படத்தில் 2 லுக்கில் விஜய் இருந்தாலும் ஒரே மாடுலேஷன் ஒரே ஆக்ஷன். எதுக்கு சார் இந்த டபுள் ஆக்ட்? சார் தலைக்கும் தாடிக்கும் டை அடிச்சா போதுமா? அது கூட சின்ன விஜய்க்கு அங்கங்கே வெள்ளையாக இருக்குது சார். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? இப்போ அழகிய தமிழ் மகன் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் 2 கேரக்டரும் ஒரே ஷாட்டில் இருக்கும்போது இந்த கேரக்டரோட லுக்கும் அந்த கேரக்டரோட லுக்கும் வேற எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாலும் 2 கேரக்டரும் ஒன்றா வந்து பேசுகிற மாதிரி அந்தளவுக்கு அவர் வந்து முன்னேறி வந்திருக்காரு. இன்னும் 1-2 படம்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது வேற ஆக்டிங் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். சார் இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள்லாம் ஃபோன்லேயே கிராஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. தம்மனாவோட டான்ஸில் சிம்ரனோட மூஞ்சை கட் பண்ணி அழகாக அப்படி வச்சு மேட்ச் பண்ணுறானுங்க. சூப்பராக இருக்குது சார் கிராஃபிக்ஸு. நீங்கள் விஜயகாந்தை காட்டுறீங்க, விஜயை காட்டுறீங்க, அதில் என்ன சார் கிராஃபிக்ஸே சரியில்லை சார். சரி அதை விடுங்க சார். விஜயோட சின்ன வயசை காமிக்கிறீங்க.
எப்படி சார் பண்ணியிருக்கீங்க? வீடியோ கேமில் வர்ற கார்ட்டூன் மாதிரி இருக்கு சார். இன்னைக்கு சின்ன பசங்களாம் அனிமேஷனை கலக்குறானுங்க சார். ப்ரொஃபஷனலிஸ்ட்டை வச்சு தானே பண்ணீங்க. 400 கோடி பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்களே, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? கரெக்டு. அந்த சின்ன பையனெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அவன் எந்த ஐடியிலேருந்து முதல்ல போஸ்ட் பண்ணான்னு தெரியல. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு ஏகப்பட்ட ஐடிஸ்லேருந்து வந்துருச்சு. அவன் மாத்திரம் கிடச்சிருந்தான்னு வச்சுங்களேன், எல்லா கிராஃபிக்ஸும் பக்காவாக இருந்திருக்கும். இன்னொன்று, நாங்கள்லாம் வந்து பேட் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து அவுட்புட் கரெக்டாக வர மாட்டேங்குது. அவன் ஃப்ரீ சாஃப்ட்வேரு, பைரேட்டட் சாஃப்ட்வேராக பண்ணுறான். அதனால அது பக்காவாக வருது. சார், பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரபி கூத்து, ரஞ்சிதமே ரஞ்சிதமேனு வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு சார். ஆனால் மிகப்பெரிய இசை குடும்பத்திலேருந்து வந்த உங்கள் படத்தில் அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட இல்லையே, ஏன் சார்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா ஒரே மியூசிக்கில் தான் வந்து தளபதியோட பாட்டெல்லாம் வரிசையாக வருது. அதுவும் ஹிட் ஆகிட்டே வருது. சரி, எதுக்கு அதே மியூசிக்கை இந்த படத்துலையும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். சரி, ரசிகர்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் அங்கங்கே விட்டா அதே மியூசிக்கை தூக்கி வச்சோம். அப்படி இருந்தும் அவங்க வந்து ரசிக்கலை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சார்? செகண்ட் ஹாஃபில் 2 பாட்டு வருது, சம்பந்தமே இல்லாமல். அடுத்து என்னன்னு கேட்கும்போது பாட்டு தான்னு சொல்கிறாரு, பாட்டு வருது. கூடவே இன்னொரு பாட்டும் வருது. அதில் திரிஷா வந்து ஆடுறாங்க. பாட்டு கூட முழுசாவே இல்லை சார். பாட்டு நல்லாவும் இல்லை. படத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வருது. ஏன் சார், பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக படத்தில் அங்கங்கே சுரி விட்டீங்களா? சார், வெங்கட் பிரபு ஃபேன்ஸ்னா அவங்க வந்து படம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் கிளுக்கிழுப்பாக கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காகவே வந்து நான் வந்து அந்த ஹீரோயின் கூட ஒரு சாங்கு, அப்புறம் த்ரிஷா கூட ஒரு சாங்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இது என் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. சார், ஆரம்பத்தில் இருந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு விஜயை சொல்கிறீங்க. படத்தில் கடைசி அரை மணி நேரம் தோனியை காமிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை சார், ஒரிஜினல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு தோனியை சொல்லி கதையை முடிக்கிறீங்க. விஜயை விட தோனிக்கு தான் சார் அதிகமாக விசில் பறக்குது. அப்போ நீங்கள் விஜயை நம்பி படம் எடுத்தீங்களா, இல்லை தோனியோட ஃபுட்டேஜை நம்பி படம் எடுத்தீங்களா சார்? ஏன் சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? தோனி மூஞ்ச பார்த்த உடனே எல்லாரும் வந்து விசில் அடிக்கிறாங்க, கிளாப் தட்டுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே கத்துறாங்க. பட் இவர் தளபதியை காமிக்கும் போது ஓரளவுக்கு தான் வருது. அதனால அவர் வந்து ஒரு கேரக்டர் இல்லை, 2 கேரக்டர் இல்லை, 3 4 கேரக்டர்ல வந்து காமிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் அந்த அளவுக்கு வரலன்னா நான் என்ன பண்றது? தோனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படி இருக்கு. சார், இந்த கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எல்லா டைரக்டர்களுக்கு தான். ஹீரோக்கள் முடி வளர்த்தாலும் சரி, மொட்டை அடித்தாலும் சரி, தாடி வளர்த்தாலும் சரி, மழுக்க வலிச்சாலும் சரி, அதை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த காலத்து படங்கள்லாம் ஹீரோவை கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க டைரக்டர் எல்லாம் ஹீரோவை ஒரு பொறுக்கியாகவும் ரவுடியாகவும் கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் காமிக்கிறீங்களே. ஒரு ஹீரோவுக்கு இருக்கிற மாசை தப்பாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது சார். இதையே ரசிகர்கள்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த சமுதாயம் என்ன நிலைமைக்கு போகும் சார்? ஏங்க, ஒரு ப்ரொடியூசர் நம்பி 400 கோடி போட்டிருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 10-20 கோடியாவது ஜாஸ்தி எடுக்க வேணாமா? பழைய ஹீரோஸ் மாதிரி இந்த இடம் மரத்தை சுற்றி ஓடுறது, ஒரு 4 ஃபைட்டு 4 சாங்கு அப்படியே வந்து படம் எடுத்துட்டு இருந்தா யாராவது பார்ப்பீங்களா? இந்த மாதிரி வித்தியாசமா இருந்தால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் நாங்கள் எடுக்கிறோம். சார், படத்தில் கண்டினியூட்டி ஜம்ப் அங்கங்கே இருக்குது சார். குறிப்பாக சொல்ல போனால் விஜய் காலங்காத்தால் எழுந்து பையனுக்கு பட்டையை போட்டு அவரும் பட்டையை போட்டுக்கிறாரு. அடுத்த ஷாட்டில் பிரசாந்த் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மட்டும் பட்டை இருக்குது, விஜய்க்கு சுத்தமாக பட்டையே இல்லை சார். இதே மாதிரி மோகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் ரைட்டில் ஒயிட் இருக்குது, இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒயிட் இருக்குது. பெரிய பெரிய டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணுற படத்தில் ஏன் சார் இந்த மாதிரி ஜம்ப்லாம் ஆகுது? நீங்கள் இதை மாத்திரம் தான் நோட் பண்ணீங்களா? பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு சீனில் தாடி ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு சீனில் கம்மியாக இருக்கும். பிரசாந்த் ஒரு சீனில் குண்டா இருப்பார், ஒரு சீனில் ஒல்லியாக இருப்பார். இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எதுவுமே நீங்கள் நோட் பண்ணாமல் 2 விஷயத்த முதல்ல நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு கோட்டுன்னு டைட்டில் வச்சுருக்கோம். சின்ன சின்ன விஷயத்த வந்து கோட்டை விட்டதுக்காக ஏன் இப்படி உட்காந்து கேள்வி கேட்குறீங்க? படம் பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா, ரசிகரெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கா, போர் அடிக்காமல் போதா, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான்.
ஜிந்தாக 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 திந்தாங்க ஜிந்தாக ஜிந்தாக திந்தங்க தகிருது 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 திகிருதா 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 தா. சூப்பர் சார். தேங்க்யூ.